நான் இப்ப பெங்களூர் போயின்னு இருக்கேன். இங்க பாருங்க, வீட்டுல இருந்து எழுந்து வந்தா வீடு வெளியே எப்படி இருக்கும் தெரியுமா? பசங்க அச்சா பொண்ணு கத்துவாங்க. என்னத்துக்கு ப்ரோ? ஹாய் ப்ரோ. ப்ரோ நீங்களா இதே ஃபேமஸ் ஆகணும், அப்பதான் கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏ அப்படின்னு போவாரு. இந்த டவுஸ் ஃபுல்லா வாஷ் அவுட் பண்றானோ ட்ரெயினி. எங்க பார்த்தா ஓய் சைடு ஹே ஆவோ டக்கன் ஆவோ என்ன தந்துறோமா பாக்குறதுக்கு. அட சார் ரைட் பிரியாணி பண்ற தெரியலன்ற ஏய் கதிரே பண்ற தெரியல நீங்க. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். மார்னிங், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம 1 இயர் சேலஞ்ச் மெத்னாலிஸ்ட்ல இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம டே 210. இன்னைக்கு எனக்கு எப்பவுமே வீட்டுல இருந்து எழுந்து வந்தா வீடு வெளியே எப்படி இருக்கும்னு தெரியுமா? இருக்கும் காமிக்கிறோம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்ட்டு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது வீட்டு வெளியே? இங்கே பாதி கவர் எடுக்குது பந்தல் போட்டு. அப்படின்னா இன்னும் முன்னாலெல்லாம் அதே மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்குல்ல வியூ. தூங்கல் மாதிரி பார்த்தா தூங்கல் வெளியே வந்த மைண்டு ஃப்ரீயாக ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக காமாக இருக்கும். என் அக்கா வந்து பாருங்க, நீ பல்லுவலுக்குள்ள மூஞ்சி வல்லுக்கு சார், நீ மூஞ்சி கல்வல்லுட்டு வீடியோவில் பார்க்கறதுக்கு தெரியுமா? நீ சொல்லிட்டு போது தான் தெரியும். இப்போ நான் சொல்லிட்டு போது அவங்களுக்கு தெரியும் என்ன நீ. சரி இப்போ வாங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு போகலாம். என்னோட உயிர் நண்பன். ஃபைனலி நம்ம கிளம்பிட்டோம். இப்போ வாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இங்கே பாருங்கள் நம்ம அண்ணா அவர் தான் நம்ம ட்ராப் பண்ணுறது வந்து இருக்காரு கூட. ஆனால் வண்டி இப்போ நான் ஓட்டுவேன், அங்கே வரப்போ அவர் ஓட்டுவார். ஓ ப்ரோ, வா ப்ரோ. அப்படியே ராய் சொல்லுங்கள். பேர் ப்ரோ கிருஷ்ணன். நம்ம கிருஷ்ணன் பாருங்கள் எப்படி இருக்காரு, ஜாலியாக இருக்காரு பார்க்க. ஓகே, ஃபைனலி நம்ம பர்த்டே பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம ஊருக்கு கிளம்புற நேரம் வந்துச்சு. லாஸ்ட்டாக நம்ம ஊர் வியூ இருக்கு பார்த்துக்கோங்க. அப்படியே நல்லா இருக்கா? சரி வாங்க கிளம்பலாம். நம்ம ஹாய் மச்சீஸ். இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். நம்ம இதெல்லாம் இருக்காங்க ப்ரோ. எல்லோரும் என்ன இருக்காங்க? ட்ரெயினுக்கு வந்து ஸ்டாப் பண்ண தான் சரி இருக்கும் ட்ரெயின். ஓகே, அப்படியே ராய் சொல்லுங்க ப்ரோ. எல்லாரும் ஒரு பாய். இங்கே ஒரு ட்ரெயின் வருதான்ப்பா. நான் என்னடா எங்கள் பிளாட்ஃபார்ம் இல்லை எவ்வளோ பேர் இங்கே நின்று இருக்காங்களேன்னு பார்த்துனேன். சரி வாங்க நம்ம போயிட்டு டிக்கெட் வாங்கிக்கின்னு என்னோட நண்பனை மீட் பண்ண கிளம்பலாம். உங்களுக்கு என்னோட நண்பன் யாருன்னு உங்களுக்கும் காமிக்கிறேன் வாங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்? நான் ஜோலார்பேட்டை தான் போயிட்டு இருக்கோம். டிக்கெட் வாங்கியாச்சு. நம்ம டிக்கெட் நின்று சொல்லு. இங்கே பாருங்க நம்ம அண்ணா தான் அங்கிள். ஓகே, நம்மளுக்கு ட்ரெயின் 8:35. இன்னும் 1/2 hour இருக்குது. சாப்பிடல வேணாம், அப்புறமா நம்ம ஜோலார்பேட்டைக்கு போய் சாப்பிட்டுக்கலாம். ஹாய் மச்சீஸ். டைம் இருக்கு சொன்னாங்களா? 1/2 hour. சரி இப்படி வந்தா நம்ம புள்ளிங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க பின்னால பார்த்தீங்களா? ஹாய் ப்ரோ. ப்ரோ நீங்களா இதே ஊரா? இதே ஊரா? இதே ஊர் தான் ப்ரோ. நீங்கள் இப்போ எங்கே போயிட்டு இருக்கீங்க ப்ரோ? ஒர்க் பண்ணுறது. இதான் உங்கள் அட்டியா? ஐடி மஜா ஐடி ப்ரோ. மஜா அட்டி ப்ரோ. இப்போ உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். சொல்லு ப்ரோ. சொல்லு பதில். இப்போ பசங்க அச்சா பொண்ணுங்க கத்துவாங்க. என்னத்துக்கு ப்ரோ? இப்போ பசங்க அச்சா பொண்ணுங்கெல்லாம் கத்துவாங்க எந்த விஷயத்துல? நான் அச்சா பின்னாடி கத்துவாங்க தான் ப்ரோ. அது இல்லை ப்ரோ, வேற ப்ரோ. வேற அர்த்தத்திலயா? வேற அர்த்தத்துல நானும் சொல்லிட்டாப்போ. வேற அர்த்தத்துல நான் கேட்டேன், நீ வேற அர்த்தத்துல சொல்லிடுகிறேன். சாட்டி வாங்கினா பின்ன கத்து தான் செய்யும். என்ன புள்ளிப்பு தலை அப்படி நீங்க ஒரு வாய் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ப்ரோ. சரி நான் ஏதோ சொல்ல நீ வேற சும்மா. எல்லாருமே கத்துவாங்க. கிசால சுத்துவோம் நாங்களா. ஆமா ப்ரோ. ஆயிடுச்சு. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பொண்ணுங்க பத்தி ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம். பொண்ணுங்களை பத்தி நல்ல விஷயமே இல்லை, ஃபுல்லா கெட்ட விஷயம் தான் இருக்குது. சரி இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பாய்ஸ்க்கு என்ன ஒன்று சொல்லணும், என்ன சொல்லுவீங்க?
இருக்கிற ஜென்ரேஷன்லையா முதல்ல அவங்க ஃபேமிலியா பார்க்கணும். ஃபேமிலி பார்ப்பீங்க. அவங்க அம்மா அப்பாவை ஃபேமிலியா பார்த்தா போதும் bro. இப்ப இருக்கிறவனுக்கு அதெல்லாம் இல்லை, ஃபுல்லா கஞ்சா இருக்கா, என்ன பொண்ணு கிடைக்குமா அப்படிதான் பாக்குறேன். ஹாய் மச்சி, நான் இப்போ பெங்களூர் போயின்னு இருக்கேன். இங்க பாருங்க, நான் பின்னால எல்லாம் சிஸ்டர்ஸ் எல்லாம் நின்று இருக்காங்க. ஹாய், இப்போ நீங்க எல்லாம் எங்க போயின்னு இருக்கு? டோர்னமெண்டா இருக்கா? ஹாய் மச்சிஸ், நம்ம ஊர் பொண்ணு மாதிரிலாம் இல்லை, இங்க தமிழ்நாடு பொண்ணுங்களாம் ஸ்ட்ராங். நம்ம போய் வீடியோ பண்ணாலே நம்மளே திட்டின்னு இருக்காங்க. ஓகே, அவங்க வேலை அவங்க பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். ஓகே சரி, அவங்க அப்படிக்கா எங்க போயின்னு இருக்காங்க, எங்க போறாங்கன்னு கேட்கலான்னு நினைச்சேன். அவங்க சொல்ல தயாரா இல்லை. நம்ம வேற வீடியோ பண்ணலாம். நம்ம ட்ரெயினுக்கு வெயிட் பண்ண இருக்க, ட்ரெயின் வந்துட்டு மேலே கண்டினியூ பண்றோம். ஓகே ஹாய் மச்சி, ஃபைனலி நம்ம ட்ரெயின் எல்லாம் ஏறிட்டோம். இங்க நம்ம பிரதர்ஸ் எல்லாம் நின்று இருக்காங்க பின்னால எல்லாருமே. ப்ரோ ராய் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ உங்க பேரு? ராம் கிருஷ்ணா. ப்ரோ எத்தனை வாட்டி ட்ரெயின்ல போயிருக்கீங்க? நிறைய வாட்டி போயிருக்கீங்களே. அது எப்பயாவது ஒரு வாட்டி டிக்கெட் எல்லாம் போயிருக்கீங்களா? டிக்கெட் வாங்கி தான் போயிருக்கீங்களா? வீடு ட்ரீடர் வந்து டிக்கெட் இருக்காங்க, எப்பலாம் செக் பண்ணிருக்காங்களா? பண்ணலையா? ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ உங்க பேரு? சாந்தகுமார். சாந்தமாக இந்த உட்காந்துருக்கீங்களா? என்ன ப்ரோ புள்ளிங்க மாதிரி பாரியா இருக்கீங்க? எங்கே போய் இருக்கீங்க? ஜோலார்பேட்டை போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஃப்ரெண்டு மீட் இருக்காங்க. நம்ம அங்கே போய் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம். ஓகே ஸோ நீங்கள் நம்ம ஃபைனலி ஜோலார்பேட்டை வந்துட்டோம். இப்போ என் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ரிட்டர்ன் ட்ரெயின் எதின் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுன்னு போயிடலாம். ஓகேவா? அதுக்கு முன்னால என் ஃப்ரெண்டுக்கு பிரியாணி கபாப்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே போறப்பா ஜாயின் பண்ணலாம். ஹாய் மச்சி, ட்ரெயின் 2:45 இருக்கா பேசஞ்சர் ட்ரெயின். அதில் ஏறினா 7 மணிக்கு தான் போவோமா. அது விட்டு 5 மணி ட்ரெயின் இருக்கா. 5 மணிக்கு ஏறினாலும் அதே டைமுக்கு தான் போவோம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம் எத்தனை மணிக்கு போகலான்ட்டு. என்ன பாரு டக்குன்னு. சரி வாங்க கீழே போயிட்டு என் ஃப்ரெண்டுக்கு பிரியாணி கபாப் பிடிக்காது, வாங்கி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஓகே. இங்கே நம்ம என்ன கடை இருக்கு ப்ரோ? பிரியாணி இருக்கா? கபாப் இல்லையா? இருக்கா அண்ணா? ஆஃப் கபாப். சரி கபாப் ஒரு பிளேட் பிரியாணி பார்சல். அண்ணா உங்கள் பேர்? அக்பர். அக்பர். ஓகே, இப்போ நம்ம அண்ணா தான் பிரியாணி பார்சல் பண்ணி கொடுத்துன்னு இருக்காங்க. பிரியாணி வாங்கின்னு போகலாம். ஓகே அண்ணா. ஹாய் மச்சி, நீங்கள் இங்கே வந்து ஜோலார்பேட்டை பிரியாணி சாப்பிட்டோம்னா நம்ம அண்ணா கடைக்கு வாங்க. நல்ல கடை வந்துட்டு எங்கள் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது எப்படி தெரியுமா? ஜோலார்பேட்டிலேருந்து இறங்கி வெளியே வந்தோம்னே ஆப்போசிட்லேயே ஒரு சின்ன ரோடு வரும். உள்ளே வந்து ரைட் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் கடை நம்ம அண்ணா கடை தான். ஓகேவா? இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள், பிரியாணி டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே சரி வாங்க, நம்ம அப்படியே போகலாம். வரேண்ணா. ஓகே, அது கபாப் வேணா அங்கே வந்து சாப்பிடுங்க. கபாப் அங்கே, சிக்கன் இங்கே ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லிட்டு போங்க. ஓகே ஆனால் வரேண்ணா. பாய்ண்ணா. அப்படியே ராய் சொல்லிடுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. அங்கே பாருங்க பிரியாணி தட்டிக்கிறாரு. ஹாய் மச்சீஸ், என்னோட உயிர் நண்பனை பார்க்குறீங்களா? எவ்வளோ பீஸாக பசங்கிறா பார்த்தீங்களா? அவன் தான் என்னோட மச்சான் அஜய். இந்த மண்ணுக்கு உன்னுடலும் சொந்தமாச்சு, என் கண்ணீர் பல தடவை தொடச்சாச்சு, என் விழிகள் என்றும் உன்னை தேடி வருமே, உன்னை போல வேற நண்பன் கிடைக்குமா? இரவன் நல்லவனை பறித்திடுவான், அந்த இரவன் கெட்டவனை விட்டிடுவான். நல்ல மனசு இருக்கு உன் குணங்களினா, பல நண்பன் மனதில் நீ இடம் பிடித்த நண்பன்டா. என்னதான் இந்த உலகில் நீ இல்லைனாலும் இறுதி வரை உன் நினைவுகள் இன்றும் எங்கள் மனதில் இருக்கும். Rest in peace. அப்படியே என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அங்கே என் ஃப்ரெண்டு இருக்கான், அவன் ஃபோன் பண்ணி என்னை ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப் பண்ண சொல்லிட்டு ஹாய் மச்சீஸ், பார்த்தீங்களா என்னோட உயிர் நண்பனை எவ்வளோ ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக அவனுக்குன்னு ஒரு இடத்துல போய் பத்துன்னு இருக்கிறான். அவனோ பீஸாக தான் இருக்கிறான். ஆனால் அவனை நினச்சி நாங்கள் தான் இங்கே ஃபீல் பண்ணிட்டு நேற்று எங்கள் தம்பியை பார்த்தீங்களே, அவனும் என் ஃப்ரெண்டும் அவன் உயிரை 2 பேர் அவனுக்கு உயிரை விட்டு அவனு உயிரை என்ன கொடுத்து என்ன காப்பாற்றிட்டு இங்கே இன்னும் என்ன தனியாக விட்டு போனானுங்கன்னு தெரியல. நானும் அன்னைக்கு அவனுக்கு கூட போயிருந்தாங்கன்னா ஜாலியாக இருந்திருக்கலாம் இல்லையா அப்போவே. இப்போ அவனை நினச்சி தின செத்துன்னு இருக்கிறதுக்கு ஒரே வாட்டி செத்துட்டு ஜாலியாக இருந்திருக்கலாம். காவேரிப்பட்டு கவுன்சிலர் இருக்காரு. ஆனால் வயசு சொல்லலாம் ஃப்ரெண்ட் இங்கே இருக்காரு. நீங்கள் என்ன வேலை பண்ணுறது? நாங்கள் டிரைவர். நீங்கள்? நான் பிளாகர். பிளாகர்னா எனக்கு தெரியல. யூடியூபர்.
யூடியூபரா? இது பர்மிஷன் கேட்டு போடணுமா? கேட்காம யூடியூப்ல எடுக்கலாமா? இது யூடியூப்ல எடுக்க இப்போ நான் ஒன்னே சேலஞ்ச் பண்ணிருக்கேன். இப்போ நான் வீடியோ பண்ணிருக்கேனா, இப்போ நான் இன்னும் 10 ஷோட் பார்த்தலும் நான் இந்த ஒன்னே சேலஞ்ச் உங்களெல்லாம் மீட் பண்ணணும்னு எனக்கு ஒரு மெமரியா இருக்கு. இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா இது மாதிரி எடுக்கிறது பர்மிஷன் வாங்கணும். இல்லை நம்ம இது நம்ம செல்ஃப் நம்ம பண்ணுறது நம்மளே யார் கேட்குறது. இப்போ நான் உங்ககிட்ட வீடியோ பண்ணுறேன்ல, நான் உங்ககிட்ட அவ்வளோதான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கேட்காம அவர்ல எடுக்கிறீங்களா? கவுன்சிலர்ல அதான் கவுன்சிலரு அவர் ஃபேமஸ் ஆகணும். அப்போ தான் கவுன்சிலர்லேருந்து எம்எல்ஏ அப்படின்னு போவார். ஹாய் மச்சீஸ், அப்போவே போய் டிக்கெட் வாங்கினோன்னா பேசஞ்சர் ட்ரெயினுக்கு இதுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க 35 rupees. அதுக்கப்புறமா கொண்டாட விட்டு நான் வேறு என்ன ட்ரெயின் இதுன்னு கேட்டால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்குதுப்பா தம்பி அப்படின்னாங்களா. அதுவும் சேம் டைமிங்ஸ் தான். ஆனால் என்ன இதில் போய் இது பேசஞ்சர், அது சூப்பர் ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு 2 ட்ரெயின் டிக்கெட் இருக்குது. ஒன்று பேசஞ்சரு, ஒன்று சூப்பர் ஃபாஸ்ட்டு. நம்மளுக்கு எது தோணுதோ அதில் போகலாம். நம்ம சூப்பர் ஃபாஸ்ட்லேயே போகலாம். இப்போ கொஞ்ச நேரம் இந்த ட்ரெயினில் ப்ளாக் பண்ணலாம். ஓகே, இங்கே ஹாய் சிஸ்டர். ஓ மூணு முடிக்கிறாங்க. நீங்கள் எங்கே போயிருக்கீங்க? இங்கே பெங்களூருக்கா? ட்ரெயின் எப்படி இது பார்த்தா நீங்களே புஷ் ஆகிடுவீங்க. ஃபுல்லு ஹிந்தி டவுஸு ஃபுல்லு வாஷ் அவுட் பண்ணிடுறாங்க ட்ரெயின். எங்கே பார்த்தா ஒரு ஹிந்திக்காரனாக இவங்க வச்சு வீடியோ கூட பண்ண முடியாது. ஓ ಭಯ ಎಲ್ಲಿ ಬಂದಿರ್ತೀವಿ? ಹೇಳು ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ ಟ್ರೈನಿದು? ವಾಶ್ ಔಟ್ பண்ணிட்டாங்க. ஃபுல்லு வாஷ் பேஷன்லாம் பார்க்குறீங்களா? ஃபுல்லு வாஷ் அவுட் போயிடலாம். நம்ம மகளா நின்று வாங்கி எடுத்துக்கோங்க. நம்ம இங்கே நின்று போயிடலாம். ஓ பையா சீக்கிரம் ஆகும். ஃபுல்லாக ஹிந்திக்காரன், நம்மளுக்கு ஹிந்திக்காரனே பிடிக்காது. ஓ மை காட், இங்கே தான்ப்பா கொஞ்சம் நார்மலாகுது. அங்கே போனால் செத்துருவேன். வேணா அந்த மாதிரி பண்ணுறான். வெறும் பேக் கேமராவில் கம்மி ரெடி இருக்குது. மோதி காமிச்சாங்கன்னா என்ன பண்ணுவான் போகிறான். साइड है अब आओ टक्कन दाओ टक्कन ಹಾಕ್ಬಿಡ್ತೀನಿ ಯೂಟ್ಯೂಬಲ್ಲಿ ಹಾಕ್ಲಾ? ಹಾಂ ಕರೆಕ್ಟಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇರಬೇಕು ಸೈಲೆಂಟಾಗಿ. ಜಗವನ್ನ ಫುಲ್ ಹಿಂದಿಗಾರ ಓ ಕ್ಯಾ ಭಯ ಫುಲ್ ಜಾಲಿ. ಅಯ್ಯೋ ಜಾಗ ಅವ್ರಿಗೆ ಹೆಂಗೆ ಕೊಟ್ಟು உட்காந்துக்கிறது. சரி வாங்க, இவங்களாம் நம்மளுக்கு தலை டென்ஷன் ஆகி அம்மா என்ன பண்ணிடுவோம். நான் அவங்களுக்கு நம்ம ஒரு சேஃபான இடத்துல பார்த்து நின்றுக்கலாம். ஃபுல் ட்ரெயினை நாஸ்தி பண்ணிட்டுறாங்க. வாஷ் அவுட். யார் சாமி இவங்க? நான் மெஜிஸ்ட்ரேட் டிக்கெட் வாங்கினா கண்ட்ரோல்மெண்ட்டில் கொண்டு வந்து விட்டு லாஸ்ட் ஸ்டாப்னு சொல்லிடுறாங்க. சரி எப்படியோ நம்மகிட்ட பஸ் பாஸ் இருக்குது, பஸ்ஸில் போகலாம் வாங்க. பஸ் பாஸ் இல்லைனா இப்போ இங்கேருந்து பஸ்ஸில் போயிருந்தேன். பஸ் பாஸ் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். சரி வாங்க, நான் இங்கே எங்கே பஸ் ஸ்டாப் இருக்குதுன்னு தெரில. பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு பஸ் ஏறிட்டு வீட்டுக்கு போகலாம். நம்ம சரி நம்ம பேக்கில் செக் பண்ணிருக்காரு, நம்ம என்ன எடுத்துருக்கோமான்னு பார்க்குறதுக்கு. அதே சார் லாக் யூடியூப் ஒரு நாய் இல்லைங்க. ஹாய், நம்ம சார் கூப்பிட்டு பேக்கில் செக் பண்ணிருக்கோமாப்பா என்ன தம்மு கிம்மு என்ன தம்பி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. இன்னொரு சார் இருக்காரு நம்ம மந்தையில். சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம்னால 2 நிமிஷம் நம்மளுக்கே காப் பண்ணிட்டாங்கப்பா. என்னை கூப்பிட்டாங்களா சைடில் பேக் செக்கிங் அப்படின்னு சொன்னாங்களா. என்னத்துக்கு அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு ஐடி கார்டு அப்படின்னேன். ஐடி கார்டு எடுத்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பேக்கில் எடுத்து காமிச்சேன். பேக் செக் பண்ணிட்டு ஏதோ இல்லை சரி உப்பப்பா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. நான் இங்கே தருவாங்களே ஒரிசாலேருந்து என்ன தம்மு கிம்மு கிம்மு எதாவது போட்டுருப்பாங்கன்ட்டு சரி ரொம்ப ஜிப்பு போட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே சரி, எங்கே பாருங்க நம்ம மக்கள்ஸ் எல்லாம் இருக்காங்க இங்கே. வாடா கிட்ட வாடா. மச்சான் அவன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க ஆன்சர் பண்ணுறேன் மச்சான். இப்போ தான் நான் பண்ணு சொல்லிட்டு அடிக்க பண்ணிருக்கேடா. மறந்து போயிடுச்சுடா. கொஸ்டின் நான் கேட்குறேன். நான் சொல்கிறேன் மச்சா பொண்ணுல கட்டுவாங்க எந்த விஷயத்தில் தெரியலையா? போய் சொல்லாத. பிரியாணி பண்ற தெரியலன்ற డబుల్ మీనింగ్ ఎత్తుకదిగా ఓన్లీ సింగిల్ మీనింగ్ చెప్పండి బాబు. நீங்களே சொல்லிவிடுவோம்.
எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. சொல்றது நம்ம சீக்கிரம்லாம் என்ன சொல்லு, எதுவுமே சொல்லாம தெரியல, நீ சொல்லணும். தெரியல உங்களுக்கு என்ன சொல்லலாம்? ஆன்சர் சொல்லு. தெரியலப்பா. தெரியலையா? ஆயிடுச்சா? ஆன்சர் என்ன தெரியுமா? தண்ணி ஆச்சா? தண்ணி ஆச்சா? பொண்ணுங்க தண்ணி ஆச்சா? நீ நீ கொஸ்டின் சொல்லு. பசங்க ஆச்சா பொண்ணுங்க கத்துவாங்க அப்படின்னு. பசங்க தண்ணி ஆச்சா பொண்ணுங்க கத்துவாங்க. பொண்ணுங்க தெரியும் சாம்ப கட் பண்ண நீ குச்சோண்டு. ஆயிரத்தி திருப்பலாம் கட்டக்கூடாது. சுண்டல். ஹாய் மச்சீஸ், இப்போ நம்ம அண்ணா நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறாங்களா, நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே, நான் கேட்கலாம். அண்ணா ஓ நான் செகண்ட் ஃப்ளோர்ல நின்னுக்கிறேன். மேலத்துல அந்த போன் கீழே போடுறேன். போனே கீழே விலையா? போன் இல்ல ப்ரோ. நான் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறேன். போனு மேலத்துல இருந்து இப்படி நான் கீழே போடுறேன். போனே கீழே விலையா? போனுக்கு ரெக்க வந்துடுச்சு, பறந்து போயிடுச்சு. இல்ல நான் போன் ஃபிளைட் மோட்ல போட்டுட்டேன். அதுதான் போன் கீழே விலை. இந்த மாதிரி 2-3 கொஸ்டின் நீ சொன்னா நாளைக்கு போறப்போ எனக்கு கண்ட யாரும் மாட்டாங்க, எல்லார்கிட்டயும் கேட்கும். அது மகி. ஓகே, இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.